மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்ய உள்ள நிலையில் கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுமா என்ற மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜேஷ். தற்பொழுது கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி கடன் ரத்து அப்படின்ற முக்கிய அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கா? மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கு? விவரங்கள். வணக்கம் அருணேஷ். இன்றைய காலகட்டத்தில் பட்ஜெட் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 7வது முறையாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்ய இருக்கிறார். மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பின்பாக பாஜக ஆட்சி அமைந்த முதல் பட்ஜெட் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பு மக்களிடையே இருக்கிறது. குறிப்பாக கல்வி சார்ந்து கல்வியாளர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. ஏற்கனவே நாம் கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடத்தில் பேசிய போது அவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் வேலைவாய்ப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த வேலைவாய்ப்புடன் கூடிய கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும், அதற்கான நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதே போல இணையவழி சேவை, நாடு முழுவதும் இணையவழி சேவை கிராமப்புறங்கள் உள்ளிட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு எளிதாக வைஃபை உள்ளிட்டவைகள் கிடைப்பதற்கான அந்த திட்டம் செயலாக்கம் என்பது செயல்படுத்தப்படுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் மக்களிடையே இருக்கிறது. அதே போல தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல தொழில்நுட்ப கல்வியுடன் கூடிய கல்வியை மேம்படுத்துதல், ஏஐ எனக்கூடிய அந்த டிஜிட்டல் மேம்பாடு குறித்த அந்த கல்விகள் செயல்படுத்தப்படுமா, அதுக்கு நிதி ஒதுக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தொழில்நுட்பத்தின் சார்ந்த கல்விகள் என்பது பள்ளி மற்றும் கல்லூரிகளில் செயல்படுத்த வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, கல்வியாளர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல கல்வி கடன் ரத்து செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் குறைக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் மாணவர்கள் மற்றும் கல்வி கடன் பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களிடையும் இருக்கிறது. இந்த கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் வட்டி விகிதம் குறைந்தால் மட்டுமே மாணவர்கள், அதாவது ஏழை எளிய மாணவர்கள், கிராமப்புறங்களில் வரக்கூடிய மாணவர்கள் எளிதாக உயர்கல்வியை பெற முடியும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அதனால் கல்வி கடன் குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அதே போல ஜிஎஸ்டி, தற்பொழுது கல்வி சார்ந்த அந்த ஜிஎஸ்டி 18% விகிதம் வழங்கப்படுகிறது. அந்த 18% என்பது மிக அதிகமாக இருப்பதாக கல்வியாளர்கள் கருதுகிறார்கள். ஏழை எளிய மாணவர்களாக இருப்பவர்களுக்கு 100% இந்த ஜிஎஸ்டி என்பது விலக்கு அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மத்திய அரசை பொறுத்த வரைக்குமே கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். நீட் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீட்டுக்கென தனியாக நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அதனால் மத்திய பட்ஜெட்டில் நீட் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். டிஜிட்டல் இந்தியா என கூறப்படக்கூடிய இந்த நிலையில் டிஜிட்டல் சேவைகளுக்கு, டிஜிட்டல் சார்ந்த கல்விகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் இடம்பெறும் என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் எகிரியிருக்கிறது. அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.